அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் சில விளக்கங்களை, கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. அதை மையமாக வைத்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆளுநர்கள் இடையூறு அளிக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கிறது. இன்னொரு இடத்துல மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதி ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான இரண்டு புள்ளிகள். இதை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தமிழக அரசு எதிர் ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற கருத்து யாருக்கு வெற்றி, இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம் ஆர் கே. திரு மணி அவர்கள், வணக்கம் மணி. நம்மோடு பாஜகவிலிருந்து பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆசீர்வாதம். வணக்கம். எல்லாரும் முதல் கட்ட கருத்தை தெரிஞ்சிருக்க பிறகு நம்ம ஆழமா வாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்கே, உங்களுடைய பார்வை என்ன இந்த உச்சநீதிமன்ற கருத்து குறித்து? இது வந்து இப்போ மாநிலங்களை வந்து ஏறத்தாழ முனிசிபாலிட்டிஸாக மாற்றிருக்கிறது. நரேந்திர மோடியே போய் சுப்ரீம் கோர்ட்டில் உட்கார்ந்து எழுதினால் கூட இவ்வளோ அழகான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்க முடியாது. செட்பேக் தானா? பயங்கரமான செட்பேக். ஒரு கவாய் என்பவர் வந்து ஒரு கொகோயை போல, ஒரு ரமணாவை போல, அந்த கிளாஸ்ல சேர்ந்த ஆட்களை போல சூப்பராக ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் 2 நாளில் ரிட்டையர்மெண்ட். 23ஆம் தேதி, நவம்பர் 23ஆம் தேதி ரிட்டையர்மெண்ட். அடுத்து ராஜ்யசபாவுக்கு போறாரா, கவர்னராக வருவாரா, இல்லை வேற ஏதாச்சும் ஆகிறாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக எனக்கு இருக்கிறதுலேயே வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி, அதாவது நான் வந்து இதை பற்றி ஒரு காப்பி கூட ஃப்ரண்ட் லைனில் எழுதியிருக்கிறேன். அதன் பிறகு படித்து பார்த்த போதும் தெரியுது. அதாவது பேராகிராஃப் 101 முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மசோதாவை வந்து திருப்பி அனுப்பிட்டார். கவர்னருக்கு ஒரு மசோதா வருது, அந்த மசோதா வந்து திருப்பி அனுப்பிட்டார். அடுத்த இப்போ போன பிப்ரவரியில் கூட பார்த்தோம், பிப்ரவரி 2024 கூட பார்த்தோம். மாநில அரசு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஒரு செஷனை போட்டு அது மறுபடியும் நிறைவேற்றி திருப்பி அனுப்புகிறாங்க. ஓகே, கவர்னர் என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ அக்கார்டிங் டு கவாய் அண்ட் சூரியகாந்த் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவர், அதுக்கப்புறம் 3 பேர் அடுத்ததாக அடுத்த 2 வருட காலம் வந்து இந்த நாட்டை வந்து ஜுடிஷியரியை வந்து காப்பாற்ற வேண்டிய, இந்திய குடியரசை காப்பாற்ற வேண்டிய, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நபர் என்ன செய்திருக்காங்க தெரியுமா? நீங்கள் அதை வந்து பிரசிடென்ட் காண்பிக்கலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது, எங்களுக்கு அதில் வந்து ஒரே இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன தெளிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து திருப்பி அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க, கன்சிடரேஷனில் வைக்கலாம், ஆனால் காலதாமதம் பயங்கரமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 3வதாக பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறான்னு சொல்கிறாங்க. இது 3 தான் கவர்னருக்கு இருக்கின்ற விஷயங்கள். இதில் திருப்பி அனுப்பின ஒரு மசோதாவை அவர்கள் நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்பிவிட்டால் நீங்கள் அது பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலான்னு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. முந்தைய தீர்ப்புக்கு நேர்முரணா இருக்கிறது. அதாவது பர்தீவாலா சொன்ன விஷயம் என்னவென்றால், நீங்க காலக்கெடு இருக்குது, அந்த காலக்கெடுக்குள்ள யாரான கவர்னர் ஆனாலும் சரி, பிரசிடென்ட் ஆனாலும் சரி பண்ணி அனுப்பத்தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நேர் எதிராக மாநிலங்களை வந்து முனிசிபாலிட்டிகளாக மாற்றுகின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவதாக அடுத்த விஷயம், அப்கோர்ஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடலாம், அதில் வந்து பிரச்சனையே கிடையாது. 3வதாக என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். அதாவது கவர்னர் வந்து உட்காரலாம், ஆனால் தன்னுடைய அந்த படுக்கைக்கு கீழே போட்டு போய் படுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதாவது இன்டெஃபினிட்டாக நீங்கள் செய்யக்கூடாது, இன்டெஃபினிட்டாக நீங்கள் வந்து என்ன ஒரு மசோதாவை வந்து கிடப்பில் போடக்கூடாது. இன்டெஃபினிட்னா என்ன டைமு? ஒரு விளக்கமும் கிடையாது. அது ஆக்சுவலி அதுதான் பிரச்சனையே. தொடக்கத்தில் அதுக்கு தான் எல்லாரும் பிரேயரே அதுக்காக இருந்தது. மீண்டும் திரும்பவும் கால வரம்பு கிடையாதுன்ட்டாங்கன்றீங்களா? இது என்ன தீர்ப்புன்னு புரியல. அதாவது ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட்டுங்க, ஏப்ரல் 13ஆம் தேதி கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், பர்தீவாலா அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அன்எலெக்டட் ஆளுக. கவர்னர் என்பது RN ரவி என்ற நபர் வந்து IBL இருந்த நபர். அவர் வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்துக்கு தொடர்ந்து வந்து இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சரி, இது திமுக அரசாங்கம், அதை விட்டுருங்க. இது திமுக அரசாங்கம் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது, அதனால அப்படித்தான் செய்வோம். வித்யாசாகர் ராவ் என்ன பண்ணாரு? பிப்ரவரி 15ஆம் தேதி சசிகலாவை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர் என்ன பண்றாரு? இவர் ஆளுநர் காணாம போயிடுறாரு.
காணாம போயிட்டு டெல்லியில வந்து ஒரு விழாவில் தோன்றாரு, மும்பையில வந்து ஒரு கல்யாணத்தில் நிற்கிறாரு. ஆனா இங்க கிடையாது. அதாவது ஒரு முதல்வராக தேர்ந்தெடுத்த பிறகு கூட ஒரு கவர்னர் இங்க கிடையாது. இப்ப நீங்க திரு ஆர்கே, இப்ப நீங்க சொல்றது கால வரம்பு நிர்ணயம் செஞ்சதை இந்த தீர்ப்பு வந்து அதை இல்லன்ட்டாங்கன்றது அது ஒரு பெரிய ஆபத்தா? இல்ல, இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதாவது இது ஒரு ஒப்பீனியன் தான், ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அப்படின்னு வாதிடுறவர்கள் இருக்கிறாங்க. ஓகே. ஆனா யார் சொல்லியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்டினுடைய 5 ஜட்ஜுகள் உட்படுகின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சொல்லியிருக்கின்ற விஷயம் ஒப்பீனியனா இருக்கலாம். ஆனா அதானுங்க சட்டம், அதான் இஷ்யூ. அதான் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய சிஜே, நாளைய சிஜே, சீனியர் மோஸ்ட் 3 இருக்கின்ற ஜட்ஜஸ், இந்த 5 பேர் கூடுகின்ற அமர்வினுடைய பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல வருகின்ற ஒப்பீனியன் தான், ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஒப்பீனியன் தான். ஆனா இதை தாண்டி இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு ஜட்ஜு கூட பேச முடியாது என்ற நிலைக்கு தான் கொண்டு தள்ளி இருக்கிறது. இந்தியா என்பது இன்னைக்கு வந்து மத்தியில மட்டும் ஒரு அரசாங்கம் இருந்தா போதும், பாக்கி எங்கேயுமே அரசாங்கம் வேண்டாம் என்ற அந்த நரேந்திர மோடியினுடைய அந்த விஷனை வந்து இன்னைக்கு வந்து சாட்சாத்காரமாக்கி இருக்கிறது கவாயினுடைய அரசாங்கம். அந்த முதல் கட்ட கருத்துல மாநிலங்களை கிட்டத்தட்ட முனிசிபாலிட்டியா மாத்திர தன்மை இந்த 5 பேர் கொண்ட அமர்வு கருத்துல இருக்குன்றீங்க. நிச்சயமாக அது ஒரு கவாயா இருந்தா கூட, ஒரு அம்பேத்கரைட்டான ஒரு நபர், அவர் அம்பேத்கரைட்டான நபருடைய இன்றைக்கு இருக்கின்ற 3 ஜட்ஜ்மெண்ட்ஸுங்க, இந்த லாஸ்ட் வீக்ல வந்த 3 ஜட்ஜ்மெண்ட்ஸும் வந்து நிச்சயமாக இந்தியாவுக்கு எதிரான ஜட்ஜ்மெண்டாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது பின்னேற்பு, எதுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு பின்னேற்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டிருக்காரு. அதுவும் ஒரு முன்னாடி இருந்த ஒரு ஜட்ஜ்மெண்டினுடைய எதிராக, முழுக்க எதிராக செய்திருக்கிறார். இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதாவது அப்படியே இந்தியா வந்து இப்போ வந்து ஏற்கனவே பேக்வர்டா தான் போய் கொண்டிருக்கிறது. இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் இஸ் அப்சல்யூட் நவ். ஒரு பக்கம் வந்து ஞானேஷ்குமார் வந்து ஏறத்தாழ எடுத்து எல்லாம் வந்து பாஜக கொடுத்து கொண்டிருக்கிறார், இந்த பக்கம் வந்து ஒரு கவாய் வந்து எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்றதுதான் இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ஒரு ஒப்பீனியனுடைய ஒரு சாராம்சமாக இருக்கு. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். மிக கடுமையான பார்வையை முன் வச்சிருக்கிறீங்க. இது மாநில அரசுகளினுடைய அதிகாரத்தை வந்து குறைச்சிரும் அப்படின்ற பார்வை. பிரசன்னா, உங்கள் பார்வை என்ன? இப்ப வில்சன் வந்து இந்த கருத்து எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்ற தன்மை, இதனுடைய முக்கியமான டேக்அவேவா நீங்க என்ன பாக்குறீங்க? மோடி சர்க்காருடைய ஜனநாயக படுகொலைக்கு மறைமுக பணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு கொடுக்கல, அதனால நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கான ஆயத்த பணிகளில் இதுவும் ஒன்றா தான் நான் பார்க்குறேன். ஆனால் திரும்ப ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், இந்த ஒப்பீனியன் இது தீர்ப்பு கிடையாது. இந்த ஒப்பீனியன் எந்த விதத்துலையும் எதையும் பைண்ட் பண்ண முடியாது. ஈவன் அவங்க கருத்து தான் கேட்டிருக்காங்களே தவிர அந்த கருத்து இதுக்கு மேலே அவங்க ரிவ்யூ போகிறதோ அப்பீல் போகிறதோ இது எங்கே போய் முடியுங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த ஒப்பீனியனை வச்சுக்கிட்டு என்ன லா அபைடிங் சிட்டிசனா இதில் ஏதாவது வழி இருக்கா, அல்லது இந்த தீர்ப்பை கட்டுப்படுத்துமா அப்படின்னா கட்டுப்படுத்தாது. அந்த இடத்தில் ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்க, 5 பேர் கொண்ட அமர்வு கருத்து தான் ஒப்பீனியனா இருந்தா கூட நீங்க கால நிர்ணயம் செய்வது அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரானது. கடந்த தீர்ப்புல நம்ம எதெல்லாம் திமுக அரசு கொண்டாடினாங்களோ அந்த இடத்த அரசமைப்புக்கு எதிரானதுன்னு சொன்ன பிறகும் இது எதையும் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்ல நீங்க அப்படியே பாக்குறீங்க. நீங்க வந்து இந்த as soon as அப்படிங்கிற வார்த்தையை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைக்கிற போது கால நிர்ணயம் ஏன் போடல அப்படின்னா, as soon asங்கிற வார்த்தை சட்டத்துல இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல as soon asங்கிற வார்த்தை இருக்கு. அந்த டிஸ்கிரைபுக்கான மீனிங்கோ அல்லது அதற்கான புரிதலோ அர்த்தமோ என்பது எவ்வளவு சீக்கிரமாக அப்படிங்கறதான் வார்த்தையை தவிர இது 6 மாசம் போனோம் இல்லது 3 மாசத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது இயன்ற அளவு விரைவாக இயன்ற அளவு விரைவாகனா அது ஒரு நாள்ல இருக்கலாம், அரை நாள்ல இருக்கலாம், ஒரு நொடியில இருக்கலாம். ஏன் பாஜக சர்க்கார் வந்து நாடாளுமன்றத்துல நைட்டு 12 மணிக்கு சட்டம் ஏற்றி அனுப்புனா 12:05க்கு பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து கெசட் நோட்டிபிகேஷன் வெளியில வருது இல்ல, அந்த மாதிரி 5 நிமிஷத்துல கூட வரலாம். ஆனால் இங்கு இருப்பது பாஜக என்கிற அந்த கட்சி ஜனநாயக படுகொலைக்கான எல்லா உத்திகளையுமே கையாளுறாங்க. அப்படி கையாளுகிற போது நான் இந்த தீர்ப்பை வந்து 111 பக்கங்கள்ல அந்த கிரக்ஸை மட்டும் நீங்க படிக்கிறப்ப, அவங்க கொடுத்திருக்கிற 14 விளக்கங்களை அந்த படிக்கிறப்ப அதுல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, கால நிர்ணயம் கிடையாது. இப்ப நாங்க எதற்காக போய் வழக்கு தொடுத்தோம், ஆளுநர் கிடப்புல போட்டிருக்காரு. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க, கிடப்புல போடக்கூடாது.
நீங்க கிடப்புல போடக்கூடாது. உங்களுக்கு நீங்க நிறுத்தி வைத்து விட்டதாலே அது நிராகரிக்கப்பட்டதா அர்த்தம் இல்ல. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. உங்களுக்கு இருக்கிறது 3 ஆப்ஷன் தான். இதை கொடுத்திருக்காங்களா? திமுகவினுடைய கோரிக்கை என்ன உச்சநீதிமன்றத்துல? எங்களுக்குள்ள சீக்கிரம் நடவடிக்கை எடு. இவரு சொல்றாரு நான் வித்ஹோல்ட் பண்ணிட்டாலே ரிஜெக்ட் பண்ணதா அர்த்தம்ன்றாரு. அது சட்டப்படி செல்லுமா செல்லாதா? செல்லாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சொன்னுச்சு. ரெஃபரன்ஸ்லயும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆக எங்களுக்கு எந்த வகையிலும் பின்னடைவு கிடையாது. பின்னடைவு இல்லைன்றீங்களா? நிச்சயமாக பின்னடைவு கிடையாது. அதுல ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தார். நான் வச்சிருந்தாலே நிராகரிக்கப்பட்டதுன்ற பொருள் அரசமைப்பிலேயே இல்ல. அது எல்லாருமே சுட்டி காட்டினது. ஆனா ஆர்கே சுட்டி காட்டுற பகுதி கால வரம்பு நாங்க நிர்ணயம் செய்யலன்னாலே அது ஒரு சப்ஜெக்டிவ் தான். அது யார் என்ன வேணாலும், அது 1 வருஷமா 10 மாசமா 2 வருஷமா இல்ல அப்ப கிடப்புல போடுறதுக்கான வாய்ப்பும் இந்த கருத்து உங்களுக்கு அப்படி பண்ண முடியாது. அதைத்தான் சொல்றேன். சட்டம் as soon as சொல்லுது. அவங்க அந்த ரெஃபரன்ஸ்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 361 ப்ரொடெக்ஷன் பர்சனுக்கு தான், கவர்னருங்கிற தனிநபருக்கு தான் அந்த பாதுகாப்பை தவிர கவர்னர் மாளிகைக்கு கிடையாது. அப்ப கவர்னர் மாளிகை ஒரு ஃபைல்ல உட்கார்றப்ப அதை கேள்வி கேட்கிற உரிமை நீதிமன்றத்துக்கு உண்டு. அதை டைரக்ஷன் பண்றதுக்கான உரிமை நீதிமன்றத்துக்கு உண்டுங்கறாங்க. சோ இது உங்களுக்கான வெற்றியா தான் பாக்குறீங்க சார்? நான் இது வெற்றி தோல்வியே இல்ல சார். நான் சொல்றது இது ஒரு ரெஃபரன்ஸ் சார். இந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஒருத்தர் ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. இந்தியாவினுடைய முதல் குடிமகள் ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. அந்த ஒப்பீனியனை கொடுத்திருக்காங்க. இந்த ஒப்பீனியன் தீர்ப்பை தடுத்து நிறுத்தமானா தீர்ப்பை தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு சட்ட வழிமுறைகள் இருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கு? கால நிர்ணயம் என்பது as soon as நான் இவங்க நீங்க துர்ஷத் மேஸ்தா இந்த வழக்குல வாதிடுகிற போது ஒரு செய்தி வந்துச்சு. அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்து ஆர்கியூ பண்றாரு. அதுல ஆளுநருக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ஸ் அப்படியே டிரைவ் பண்ணி தான் இதை எடுத்தாங்க. அப்படிங்கிறப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உட்பட எல்லா தலைவர்களையும் கொச்சைப்படுத்தியது அன்னைக்கு இருந்தவங்க சொலிசிட்டர் ஜெனரல். ஏன் அப்படின்னா ரொம்ப கிளாசிஃபை பண்ணி கவர்னர் இஸ் a guardian of the constitution. அந்த கான்ஸ்டிடியூஷனோட வயலேஷனோ அல்லது ஸ்டேட்டுக்கான ஹெட்டா இருக்கிறப்ப எங்கேயாவது டீவியேஷனோ அல்லது வழி தவறி போகிற போது அதை நெறிமுறைப்படுத்துகிற ஒரு உன்னதமான பொறுப்பு தான் ஆளுநருக்குரிய பொறுப்பே தவிர இந்த மாதிரி RSS வளர்க்கிற பொறுப்புக்கு ஆளுநர் மாளிகை பயன்படக்கூடாது அப்படிங்கறத அன்னைக்கே உருவாக்குனது. நான் புரிதலுக்காக பார்வையாளர்கள் புரிதலுக்காக இப்ப இனி அவங்க கிடப்புல போட முடியாது. இப்ப முன்பு நடந்த நிகழ்வு இனி நடக்காதுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா அதத்தான் சொல்றாங்க. 361ல ஆளுநருங்கிற தனிநபருக்கு தான் சட்ட பாதுகாப்பை தவிர ஆளுநர் மாளிகைக்கு இல்ல. ஆனா முடிச்சறேன். ஆளுநர் மாளிகைக்கு இல்ல. சரி, இதுல இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. நீங்க புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியாவை செக்குலரிசம் நாடா மதச்சார்பற்ற நாடா அறிவிங்க அப்படின்னு 2 தரப்பு கேட்கிறாங்க. அப்ப ஒரு நாட்டுல இந்து மக்கள் அதிகமா இருக்காங்க, அதனால இந்துக்களின் நாடா அறிவிங்கிறப்ப அம்பேத்கர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அது மாதிரி இல்ல மதச்சார்பற்ற நாடா அறிவிங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்றப்ப அதையும் அவர் புறந்தல்றார். 2க்கும் அவர் சொன்ன ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு தாயின் வயிற்றில் 5 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதல் குழந்தை இந்து குழந்தை என்றோ, 2வது குழந்தை சீக்கிய குழந்தை, 3வது குழந்தை கிறிஸ்தவ குழந்தை, 4வது குழந்தை பௌத்த குழந்தை, 5வது குழந்தை முஸ்லிம் குழந்தை எல்லாம் இல்ல. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தால் அது குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற வார்த்தையை ஏன் நீங்க சேர்க்கலன்னு கேட்டப்ப அம்பேத்கர் சொல்றாரு, இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் வராது. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வரமாட்டார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதுல அப்படி ஒரு பெரிய உயர்ந்த விழுமியங்களை நம்பினாங்க. அரசமைப்பு நிர்ணயம் இருக்கா அப்படின்னா, அதுவும் குறிப்பா இந்த ஆட்சியில இருக்கா அப்படின்னா இல்லங்கிறது தான். அது இப்ப திரும்பவும் அதை தானே ஆர்கே சொன்னார். கால வரம்பு நிர்ணயிக்க முடியாது என்பது அவங்களுக்கு கிடைத்த பெரிய ஆயுதம், அதை அவங்க பயன்படுத்துவாங்கன்னாரே. அதுதான் சொல்றேன். இது 2 பக்கமுமான பேலன்சிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்க ஆளுநருங்கிற தனிநபருக்கு தான் பாதுகாப்பை தவிர ஆளுநர் மாளிகைக்கு இல்ல. 1. 2வது, நீங்க as soon as possibleங்கிறப்ப அந்த மசோதாவை நீங்க தேவையில்லாம நிறுத்தி வச்சிருந்தா நீதிமன்றம் தலையிடுவதற்கான உரிமை உண்டு. டைரக்ஷன் கொடுக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு உரிமை உண்டு. இந்த 2 விஷயம் என்ன? 3வது, திமுக எதற்காக போனுச்சு? இவர் போய் நிறுத்தி வச்சிட்டாலே நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு, அவரை உத்தரவிடுங்க செய்ய சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்படிப்பட்ட ஆப்ஷனே கிடையாது. 3 வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் ஆளுநர் செயல்படணும். மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் தான் உயர்ந்ததே தவிர
ஆளுநர் மாளிகை இல்லைங்கிறதே இதுல சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல பிரசன்னா சொன்ன கூடுதல் பாயிண்ட் இது வரைக்கும் என்னன்னா ஆளுநருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு, அவருக்கான அதிகாரம் இருக்கு, யாரும் கேள்வி கேட்க முடியாது, நீங்க கால வரம்பு. அப்ப பிரசன்னா சொல்ற ஒரு பாயிண்ட்ன்றது அப்படிலாம் போட்டுட்டு இருந்தா நீதிமன்றத்துக்கு போகலாம். நீதிமன்றம் தலையிடும்னு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது மாநில அரசுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆயுதமா நீங்க பாக்கலையா? இல்ல, எப்படி பார்க்க முடியும்? அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்து நீதிமன்றத்திட்ட போய் நிக்க வேண்டும். அதாவது முன்னாடி வந்து அதாவது பர்திவாலா ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொன்னதுனால என்ன, கவர்னர் தான் போய் எங்க நிக்க வேண்டும். அதாவது எனக்கு இன்னும் டைம் வேணும்னு சொல்லிட்டு கவர்னர் தான் போய் நிக்க வேண்டும். யாரு? அன்எலெக்டட் கவர்னர் போய் நிக்க வேண்டும். இப்ப மாநிலங்கள், எலெக்டட் மாநிலங்கள் வந்து தன்னுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நிறைவேற்றுகின்ற அந்த மசோதாக்களை, நீட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கின்ற மசோதாக்களை வந்து இன்னைக்கு போய் நிக்க வேண்டும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. We find that the governor has discretion to withhold the bill in context of referring to the president or return the bill with comments. அது ஓகே தான். அதாவது ஒரு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறது, பில் வந்து ஹோல்டு வைத்துக்கலாம், இல்லை என்றால் வந்து திருப்பி அனுப்பலாம் இருக்கிறது. அது இப்ப தமிழன் பிரசன்னா சொன்ன அதே வரிகள் வந்து கோர்ட் சொல்லுது, we do not think this interpretation confers unfettered இது powers on the governor அப்படிங்கிறாங்க. எங்களுடைய அந்த அசஸ்மெண்ட்ல நாங்க நினைக்கவில்லை, அதாவது இது வந்து கவர்னருக்கு பெரிய அதிகாரங்கள் கொடுக்கும் என்று நினைக்கல. எந்த யுகத்தில் இருக்கிறான்னு கேக்குறாங்க ஜட்ஜஸ். பிரசன்னா அந்த பார்வை இருக்குல்ல, சார், நீதிபதிகளினுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஒப்பீனியனும் நான் திரும்பவும் சொல்றேன், இதுக்கு லீகல் வேலிடேட் என்ன அப்படின்னா எதுவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ். நீங்க தீர்ப்பு ஏப்ரல் 8ஆம் தேதி வந்த தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்புல கொடுக்கப்பட்டிருக்கிற சரத்துகள் மிக முக்கியம். அதுதான் சட்டம், அது தீர்ப்பு. இது கருத்து தான். இந்த கருத்து சட்டப்படி எங்களை பைன் பண்ணுமானா பைன் பண்ணாது. நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப ஆர்கே ஒரு நல்ல ஒரே ஒரு சந்தேகம் நான் முடிச்சேன். ஒரே ஒரு சந்தேகம், இந்த 3 மாதம் 6 மாதம்னு கடந்த இதுல தீர்ப்பு இருந்தது இல்ல, இனி அதுதான் இருக்க போதா? இல்ல, நான் தான் சொல்றேன்ல, கடந்த தீர்ப்பு தான் சட்டம்னா அதுதான் இருக்கு. அதைத்தான் ஆர்கே என்ன சொன்னாரு, முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு நீதிமன்றத்தை நாடிக்கணும், எங்களுக்கு வந்து இதை செய்ய சொல்லுங்கன்னு. அதைத்தான் முன்னாடி செஞ்சோம். சரி, பாஜக ஆட்சியில மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் என்ன பண்ணாரு, மேற்கு வங்க அரசு என்ன பண்ணுச்சு, கேரளா ஆளுநர் என்ன பண்ணாரு, கேரளாவினுடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்ன பண்றாரு, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, ஆளுநர்களை அதாவது யூனிவர்சிட்டிக்கு தேவையான விசிக்களை நியமிக்கிறதுக்கு கூட நாங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழல்ல இருக்குன்னா, பெடரலிசம்ங்கிற வார்த்தையை நான் 2020 பூச் கமிட்டி டிஸ்கஷன்ல குஜராத் உட்பட பாஜக ஆளுகிற 25 மாநிலங்கள் கால நிர்ணயம் தேவை அப்படிங்கிறதுக்கு, ஆளுநருக்கு தேவைங்கிறதுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. ஆனா இப்ப இல்ல, இந்த கருத்து இப்ப நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட், இதை எங்களை பைன் பண்ணாதுன்றது. ஆமா, அப்படிதான் பாக்குறீங்க. பேசலாம். ஆசீர்வாதம், உங்க கருத்து என்ன? இந்த உச்சநீதிமன்றம் இந்த 5 பேர் கொண்ட அமர்வு சொன்ன கருத்தில் முக்கியமான டேக்அவேன்னு நீங்க எதை பாக்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன? வணக்கம் விஜயன். தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் எனக்கு முன்னாடி பேசின ஆர்கே அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி திரு மணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்ட இந்த ஒப்பீனியன், அவங்களுடைய எண்ணப்போக்கு, இது வந்து நாங்க வந்து வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்கிறத விட இன்று வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெற்றி. இது வந்து ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மத்திய அரசு, மாநில அரசுன்னு பார்க்கறத விட, ஏன் அப்படின்னா பிரசன்னா சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது பர்திவாலா மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட் ஒரு புதிய பாதையை நோக்கி போய் கொண்டிருந்தது. அந்த பாதை வந்து அதாவது வந்து அந்த ட்ராக் ஆஃப் தி ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. ஆர்கே அவர்கள் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அதை வந்து நான் செரி பிக்கிங்காக தான் பார்க்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம இன் டோட்டாலிட்டி பார்க்கணும். இன் லியூ ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை ஜஸ்டிஸ் பர்திவாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன். ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லாத 2 விஷயங்களை வந்து அவங்க தன்னுடைய கையில் எடுத்து அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 142, அதுல வந்து டீம்டு அசென்ட்ன்றத பத்தி எங்கேயுமே கொடுக்கல. அதாவது கருதப்பட்ட ஒப்புதல், அதை வந்து கிட்டத்தட்ட தமிழ் படுத்தணும்னா, அதாவது இந்த ஒப்புதல் தானே வழங்கப்பட்டு விட்டதாக ஒரு அர்த்தம். அதை வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பீனியன்ல ஸ்ட்ரைட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கால அவகாசம், காலக்கெடு, இது வந்து எந்த இடத்திலையும் கொடுக்கப்படவில்லை. as soon as possible என்ற வார்த்தை நமது நண்பர் பிரசன்னா தொடர்ந்து பயன்படுத்தினார். ஆனால் 2 ஜட்ஜுகளும் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பில்
அந்த வார்த்தைக்கு அவர்கள் 3 மாதம் 6 மாதம் என்று ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார்கள். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒப்பீனியன் ஆனது அந்த இரண்டையுமே நல் அண்ட் வாய்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிவிட்டது. ஒரு கேள்வி திரு ஆசீர்வாதம், நீங்க சொன்னதிலிருந்து ஒரு நீட்சி, இது அரசமைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்னீங்க. இயன்ற அளவு விரைவாக, அதுதான் அரசமைப்பினுடைய ஆன்மாவாக இருக்குது, ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும். இப்போ 90 நாள் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு அரசமைப்பு நிர்ணய சபையில் விவாதம் நடக்கிறப்ப நம்ம ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அது ஒரு நாளில் கூட கொடுத்துருவாங்களேன்னு அரசமைப்பின் ஆன்மா என்பது விரைவாக செய்ய சொல்வது தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, இப்போ 2 வருஷம், ஒரு அரசுக்கு 5 வருஷம் தான் சார் இருக்கு, 4 வருஷம் மசோதா கிடப்பில் இருக்கு, 10 வருஷம் கிடப்பில் இருக்கு அப்படின்னா அதுதான் அரசமைப்பு பாதுகாக்க சொன்னதா? அதுக்கு தான் இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கா? அதாவது பிரசன்னா சொல்லும்பொழுது இரவு 12 மணிக்கு ஒரு மசோதா பாஸ் பண்ணப்பட்டு 12:05 அதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படின்னு திரு பிரசன்னா அவர்களுக்கு UPA 1ல நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஜனாதிபதி ரஷ்யாவில் இருக்கிறார். பீகார் மாநிலத்தை கலைத்து விட்டு அதுக்குரிய அந்த கோப்பில் கையெழுத்திடுங்கள் என்று ஃபேக்ஸ் அனுப்புகிறார்கள். அதில் திரு அப்துல் கலாம் அவர்கள் கையெழுத்திட்டு அதே அந்த தீர்ப்பானது வருகிறது. பீகார் அரசு கலைக்கப்பட்டது நியாயத்துக்கு அப்பாற்பட்டது, சட்டத்துக்கு அப்பாற்பட்டது. திரு அப்துல் கலாம் அவர்களை அவருடைய பதவிக்கு பிறகு கேட்கிறார்கள், நீங்கள் பதவியேற்றிருந்த சமயத்தில் நீங்கள் எடுத்த முடிவில் மிகவும் உங்களை மனதுக்கு வருத்திய முடிவு எது என்றால் அது இந்த கோப்பில் நான் கையெழுத்திட்டது என்பதுதான். ஆக ஒரு மசோதாவாக அல்லது ஒரு முடிவானது அரசு கவர்னருக்கோ அல்லது ஜனாதிபதியோ அனுப்பும்போது அதனுடைய முக்கியமான அம்சங்களை உள்நோக்கிதான் அதை முடிவெடுக்க வேண்டும். புரிஞ்சுக்கிறேன் திரு ஆசீர்வாதம், நீங்க முக்கியமான பாயிண்ட். அதுக்காக தான், அதுவும் இல்லாம ஒரு அரசமைப்பின் பாதுகாவலர்களுக்கு நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கறது கூட அந்த மாண்பை குறைக்கலாம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, இப்ப மத்திய அரசுல அரசுகள் மாறிட்டே இருக்கும், ஆனா மாநில அரசுன்னு இப்போ ஆர்கே சொன்ன மாதிரி ஒரு மாநில அரசு இருக்கு, அவங்க ஒரு மசோதாவை அனுப்புறாங்க, நாங்க இதுக்கான வியாக்கியானங்கள் தெரிஞ்சுக்கிறோம், இதை பத்தி ஆராயிரும் சொல்லி ஒரு 5 வருடம் கிடப்பிலே போடுவது சரியா? நீங்க கடந்த தீர்ப்புன்றது ஒரே ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு விளக்கத்துக்காக, அது சட்டத்தில் இல்லாத ஒண்ணு 30 நாள் 60 நாள்ன்றது அவங்களாக வியாக்கியானம் பண்ணிக்கிட்டதா கூட இருக்கலாம். ஆனா அது அந்த முடிவுக்கு எப்ப வந்தாங்க? உந்தி தள்ளப்பட்டார்கள். எப்படிங்க நீங்க ஒரு மாநில அரசு 5 வருஷமா ஆச்சு, ஒரு மசோதாவுக்கு நீங்க கையெழுத்து போடாம இருப்பீங்களான்றதுக்கு தானே அவங்க அந்த 30-60ன்னு வந்தாங்க. அது அரசமைப்பு சொன்னது இல்ல, ஆனா அப்படி உந்தி தள்ளப்பட்டார்கள் 2 நீதிபதிகள். விஜயன், அதாவது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒப்பீனியனை இன் டோட்டாலிட்டியா படிக்கணும் அப்படின்றத என்னுடைய விருப்பம். ஆர்கேவோடைய அந்த பேச்சுல கூட நான் செரி பிக்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்கீர்கள் என்றால் இதை பத்தி சிறிது விரிவாக என்னிடம் கருத்து கேட்டிருந்தீர்கள். அதாவது அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர்களுக்கு விருப்புரிமை உள்ளது. அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கட்டுப்பட தேவையில்லை. இது கேட்கப்பட்ட கேள்விக்கு 2ஆம் நம்பருக்கு அவர்கள் கொடுத்த பதில். அதே போல மசோதாக்கள் மீதான ஆளுநரின் முடிவுக்கு நீதிமன்றம் காலக்கெடுவை பிரிவு 200 கீழ் பரிந்துரைக்க முடியாது. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் பரிந்துரைக்க முடியாது அப்படின்னா, ஒவ்வொரு மசோதாவும் ஒவ்வொரு விதமான ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மசோதாவும் கடைசி பக்கத்துல அந்த மசோதா எதற்காக அரசு கொண்டு வருகிறது, அது அரசு கொண்டு வருகின்ற மசோதாவாக இருந்தாலும் சரி அல்லது தனிநபர் மசோதாவாக இருந்தாலும் சரி, அதுல அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இணைக்கப்பட வேண்டும். அதே சமயம் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் அதுக்கு கொடுக்கப்பட்டது, அது சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ அது டிஸ்கஷன் நடக்குது. அதனுடைய ஒப்புதலுக்காக போகும்போது அதனுடைய கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, அது லீகாலிட்டி, இதை பார்க்க வேண்டியது கவர்னருடைய கடமை. எந்த ஒரு கவர்னர் நீங்க ஒரு நிமிஷம் விஜயன் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். நான் நீங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கு 3ஆவதா கூப்பிட்டுருக்கீங்க. நான் 2 பாயிண்ட முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க 1000 கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். 4ஆவதா ஒருத்தர் பொறுமையா காத்திருக்கிறார். அவர் என் மேல இன்னும் கோவப்படுவார், என்ன 4ஆவதா அழைக்கிறீங்க. ஆமா, அடுத்தது நண்பர் பிரசன்னா சொல்லும்போது
கவர்னருடைய அலுவலகத்துக்கு வந்து இம்யூனிட்டி இல்லை, கவர்னருக்கு இம்யூனிட்டி உள்ளது அப்படின்னு. அதுல வந்து அந்த பதில் ரொம்ப தெள்ள தெளிவாக அந்த ஜட்ஜஸ் 5 பேருமே சொல்லியிருக்காங்க. while the governor enjoys personal immunity, immunity means personal immunity, தனிப்பட்ட immunity, the office of the governor is subject to this court's jurisdiction. ஏன் அப்படின்னா அதாவது வந்து ஒரு ஜனாதிபதியோட அலுவலகமோ அல்லது வந்து கவர்னருடைய அலுவலகமோ இட் இஸ் எ கண்ட்ரிவம். அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கவர்னர் அவர் ராஜினாமா பண்ணி போயிடலாம், அல்லது அவர் வேறு பதவிக்கு போயிடலாம், அல்லது அவர் இறந்து விடலாம். ஆனால் ஒரு கவர்னருடைய அலுவலகம் அது வந்து ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி, அதாவது வந்து நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவலான ஒரு அதிகாரி. அவருக்கு கீழே வந்து நான் உங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்க அதனுடைய ப்ரொசீஜரல் விஷயத்தை வந்து நீங்க சொல்றீங்க, நான் மறுக்கல. நான் வெளிப்படையா ஒரு அரசியல் ரீதியா பாருங்களேன், ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை வரவே இல்லை. ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான மோதல் வரல. எதிர்கட்சி ஆளும் மாநிலத்துக்கு தான் அங்க வந்து as soon as possible, as early as possible சரியா பயன்படுத்துறாங்க. அப்ப இது அரசியலாவும் பார்க்க வேண்டி இருக்குல்ல. நீங்க பேசுவது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல், அதனுடைய பாதையில் பேசுறீங்க. அரசியலாவும் இதுல இருக்குல்ல கருத்து. எதிர்கட்சி மாநிலத்தை முடக்குறாங்கன்னு. விஜய் நீங்க சரியான ஒரு புள்ளியில வந்து நிறுத்திருக்கீங்க. அதாவது இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய டைமை வந்து நான் வந்து புஷ்பேக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். கமலா பெனிவால் அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தாங்க குஜராத்ல. திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்க வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த பீரியட்ல 10 வருடமாக ஒவ்வொரு மசோதாவும் கிடப்பில் போடப்பட்டது. அவங்க எதுலையுமே கையெழுத்து போடல. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மசோதாவையும் கையெழுத்து போடவில்லை என்று அதற்காக வந்து பல்வேறு சமயங்களில் அவர்களை பார்த்து அது குறித்து பேசினார்கள். பிறகும் நடக்கவில்லை. அதுக்காக வந்து அவர் கோர்ட்டிலும் போய் வாதாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அதே சமயம் இன்னைக்கு தேதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல கான்ட்ரோவர்சி இருக்குதோ, எந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷனாலிட்டியில வந்து பிரச்சனை இருக்குதோ, லீகாலிட்டியில பிரச்சனை இருக்குதோ, அங்கதான் கவர்னர்கள் வந்து அது கேரளாவாக இருந்தாலும் சரி, பஞ்சாபாக இருந்தாலும் சரி, மேற்கு தமிழ்நாடு நிறுத்தி வைக்கிறார்கள். இதே கவர்னர், ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன், திரு ஆர்.என். ரவி அவர்கள் கடந்த வாரம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார்கள். அதாவது ஒரு சில மசோதாக்களில் ஒரு வாரத்தில் கூட கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஏன் எந்த இடத்துல பிரச்சனை இல்லையோ அது வந்து நம்ம நிறுத்தி வைக்க கூடாது. இங்க அரசியலே கிடையாது விஜயன், அரசியல் செய்வது கிடையாது. மணி அதுல பேசலாம். இந்த 5 பேர் கொண்ட அமர்வின் கருத்து வந்து சட்ட நிபுணர்கள் மத்தியில ஏராளமான வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கருத்து அடுத்து வந்து கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா, இது எங்களுக்கான வெற்றி, இதுல எங்களுக்கு சாதகமான அம்சம் இருக்குன்னு ஒரு விதமான ஒரு குழப்பம் இருக்கு. ஏதோ ஒரு கிரே ஏரியா இருக்கிற தன்மை இருக்கு. 5 பேர் அமர்வு கொண்ட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல முக்கியமான அம்சம்னு எதை பாக்குறீங்க? விஜயன், இது வந்து இப்போ நார்மல் டைம்ஸாக இருந்ததுன்னா எல்லாரும் அவரவர்களுடைய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றி இருந்தால் இந்த தீர்ப்பை வரவேற்கலாம். இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட் ஆஃப் தி ஆர்கன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் ஃபெயிலியர் ஆகும்பொழுது தான் இந்த சிக்கலே உங்களுக்கு வருது. நம்ம ஏற்கனவே இங்கே இந்த ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஜட்ஜ்மெண்ட் வந்தன்னைக்கு இங்கே பேசியிருக்கோம். அப்போ நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்து இந்த 2 விஷயங்கள் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஒன்று, டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் எஸ்பெஷலி பிரசிடென்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை நான் ஏற்கனவே இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து 142 வந்து பாலிசி மேக்கிங்கில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அப்ளை பண்ண முடியுமானா அது கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து பேரறிவாளன் விடுதலை மாதிரியான விஷயங்களையோ அல்லது வேறு சில விவகாரங்களையோ செய்யலாமே ஒழிய ஒரு மசோதாக்களை டீம்டு டு பி கிவன் அஸ் கன்சென்ட்ன்றாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து 142 இன்வோக் பண்ண முடியுமான்றது வந்து சந்தேகத்துக்குரியதுன்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். கடந்த தீர்ப்பு அதுல இருக்கிற முக்கியமான அம்சம் நெருடலா இருக்குன்னு சொன்னீங்க. நான் சொன்ன 2 அம்சங்கள் வந்து எனக்கு நெருடலா இருக்கு அப்படின்னா, எஸ்பெஷலி பிரசிடென்ட்டுக்கு நம்ம டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் வந்திருக்குது. இப்போ நான் வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம பிரசன்னா மற்றும் திமுக நண்பர்கள் வந்து அது எங்களுக்கு ஒன்றும் தோல்வியில் வெற்றின்றாங்க. நான் கேட்குறது, வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபேட் ஆஃப் த 10 பில்ஸ்? 10 மசோதாக்களை ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஜட்ஜ்மெண்ட் வந்து கன்சென்ட் கொடுத்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த அதிகாரமே கிடையாதுன்னு இந்த பெஞ்சு சொல்லுது. இது ஒரு ஒப்பீனியன் தான், ஒன்றுமே இல்லைன்றார் பிரசன்னா. தவறான வார்த்தை அது. இப்போ நீட்டு மசோதாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறீர்கள். ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த வழக்கு வந்த பொழுது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அந்த மசோதா வந்து எனக்கு விசாரணைக்கே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது பிரசிடென்ட்டோ கவர்னரோ எடுக்கிற டிசிஷன்ஸை கோர்ட் தலையிட முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஓவர் ரீச்ன்றாங்க.
நான் சொல்லலை, 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஆனா சொல்லுது. இந்த 10 மசோதா வந்து அதை நாங்க கட்டுப்படுத்தலைன்ற மாதிரி இங்க கருத்து இல்லையா? ரெவ்யூ போகலாம்ல சுப்ரீம் கோர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போக வாய்ப்பு இருக்கு. தாராளமாக வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஒரு 6 months தான் ஆகுது உங்களுக்கு வந்து நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுமே வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலான்றதான் என்னுடைய கருத்து. கட்டுப்படுத்தாதுன்னு இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இது வந்து யுனானிமஸ் ஒப்பீனியன். என்னோட அறிவு எட்டிய வரையில் இது வந்து 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வந்து யுனானிமஸ், இன்னொரு அதாவது டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை. அப்போ இது வந்து எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் விஜயன் இந்த பிரச்சனை வருது. சொன்ன மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு இல்லை. நண்பர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் வந்து முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இருக்கும்பொழுது அந்த ஆளுநரை பற்றி சொன்னார். அது தவறு, அது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டையை கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. பட் அதுக்கு வந்து டிட் ஃபார் டாட் இது கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களையும் இன்றைக்கி வந்து அவர் ராதா சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு முனிசிபாலிட்டியாக தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆர்டிக்கல் டிசிஷன்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 200 நாட் ஜஸ்டிஷியபிள்ன்றாங்க. கவர்னர் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து நீதி பரிபாலனத்துக்கு உட்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கேபினெட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கவர்னர் மேலே பைண்டிங் இல்லைன்றாங்க. அப்போ எங்கே போய் நிற்கும் இது? நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு ஆர்கே சொன்னார். நான் சொல்லலை இந்த வார்த்தையை, மறுபடியும் சொல்கிறேன். 2010 அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த அருண் ஜெட்லி சொன்னார். ஏன்னா நண்பர் ஆசீர்வாதம் ஆச்சாரியுக்காக நான் இதை சொல்கிறேன், இந்த கேவியட்டை போட்டு சொல்கிறேன். அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், அருண் ஜெட்லியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். நான் சொல்லலை, அருண் ஜெட்லி சொன்னார். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இதில் திருமணி பார்வையாளர்களுக்காக முன்பெல்லாம் தீர்ப்பா பார்க்கப்படும். இப்போ நீதிபதி வந்து ஓய்வு பெறும் வயதுல கொடுத்தாரா, எத்தனை மாதத்துல கொடுத்தாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லலை இதை, அருண் ஜெட்லி இதை அருண் ஜெட்லி கிட்ட இருந்து தான் எடுக்கிறேன். அப்ப இந்த நீதிபதிகளே பேசுறாங்க. அருண் ஜெட்லியோட கோட் இது, ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போ ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? இப்போ நீட் பில்லுக்கு என்ன ஆக போகுது? இனிமேல் கவர்னர் இதை வந்து எப்படி வந்து இனிமேலும் அவங்க செயல்படுவாங்க? இதை எப்படி வெற்றி என்று திமுக கொண்டாடுகிறது என்று எனக்கு புரியவில்லை. ஏன் வந்து இவங்க டினையல் மோட்ல இருக்காங்க? இவ்வளோ தெளிவாக இருக்குது இல்லை? இது பின்னடைவு தான், பின்னடைவுங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்கே கரெக்டாக சொல்லிட்டாரு அவரோட ஓப்பனிங் ரிமார்க்ஸில். இது பெருத்த பின்னடைவு, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிரசாந்த் பூஷனோட ட்வீட்டை பாருங்க நீங்கள். ஆகவே இதில் இவர்களை கொண்டாடுவதற்கு இதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் நடைமுறையில் ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் ரன் பண்ணுறீங்க, நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு இருக்குது. இன்னொன்றுங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒப்பீனியன்றாரு பிரசன்னா, ஒப்பீனியன் தான். பட் 5 ஜட்ஜ் பெஞ்சோட யுனானிமஸ் ஒப்பீனியன், நாட் ஈவன் அ சிங்கிள் டிசன்ட் ஒப்பீனியன். அப்போ இது எப்படி அது அடுத்து வரப்போகுது? உங்கள் நீட்டு பில்லு சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது என்ன ஆக போகுது இந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா? அப்போ கவர்னரும் திருந்துற மாதிரி தெரியல. ஸோ இது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பெருத்த பின்னடைவுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஆசீர்வாதம் சொன்னது இது அரசமைப்புக்கு கிடைச்ச வெற்றி, எங்களுக்கு கிடைச்சது அப்படிலாம் பார்க்காதீங்க. மாண்பிற்குரிய பதவி, அவங்களுக்கு கால நிர்ணயம் செய்ய முடியாது, அந்த அளவுல புரிஞ்சுக்கங்க. விஜய், நான் அதை ஒத்துக்கிறேன், கால நிர்ணயம் செய்ய முடியாதுன்றதை ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், நார்மல் டைம்ஸ்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா இது இருகரம் கொப்பி இதை வரவேற்கலாம். தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்ட்ராடினரி டைம்ஸ்னும் போது நான் என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரியில் சொல்லுகிறேன், நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்றது இட்ஸ் அன் எவால்விங் டாக்குமெண்ட். கடந்த 500 ஆண்டு காலத்தில் வந்த மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உலக இலக்கியம் இந்திய அரசியலமைப்பு சாசனம்னு என்னுடைய நண்பர் ஆழி செந்தில்நாதன் அடிக்கடி சொல்வார். அங்கே தான் அதை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது இட்ஸ் அன் எவால்விங் டாக்குமெண்ட். அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஃபெயில்ட் அஸ் தான் எனக்கு தோணுது. இது உங்களுக்கு பின்னடைவுன்ற பாயிண்ட் நான் தவிர்க்கிறீங்க. இது நான் வெற்றின்னு கொண்டாடவே இல்லையங்க. நான் ஒரு கருத்துல ஒரு வழக்கறிஞரா நாங்க எதற்கான தீர்ப்புக்காக நீதிமன்றத்துக்கு போனோம், 4வது அதிகாரம் அவருக்கு இல்லை அப்படின்னு இந்த ஒப்பீனியன்ல அதே தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் பார்வையா வச்சனே தவிர இதை கொண்டாடல. ஏன் அப்படின்னா, கொண்டாடுறதா இருந்தா எதுக்கு நான் வந்து மேற்கு வங்கத்தையும் கேரளாவையும் தமிழ்நாடையும் பஞ்சாபையும் மேற்கோள் காட்டணும்? இது ஜனநாயக படுகொலை. நான் முதல்ல சொல்றப்பயே அடிக்கோடிட்டு சொன்னேன், பாஜக ஜனநாயக விழுமியங்களை படுகொலை செய்வதற்கு சட்டத்தின் வாயிலாக இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்துகிற ஒரு அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செய்யுது. ஆசீர்வாதம் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், இட்ஸ் a well pointed. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையை பேசியிருக்கீங்க. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பேசிட்டீங்க, செகண்ட் பார்ட்டை மறந்துட்டீங்க. மோடி சர்க்கார், மோடி முதலமைச்சராக இருந்த போது கவர்னருக்கு எதிராக நீங்க போய் தட்டினாருன்னு தான் சொன்னீங்களே தவிர, அவர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்ட போதும் அவரு அந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரை நியமிக்கணும்னு சட்ட மசோதா கொண்டு வந்தப்பையும்
குடியரசுத் தலைவரை எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க, அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரியை எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க, ஆளுநரை எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க என்பதையெல்லாம் சொன்னா ஒரு சிம்பிள் கொஸ்டின். அங்க பல்கலைக்கழக வேந்தரா முதலமைச்சர் இருக்கணும், இங்கேயும் அதே தான் கேள்வி. அங்க லீகாலிட்டி கொஸ்டின் வரல. மோடி அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுல வருது, கேரளாவுல வருது, வெஸ்ட் பெங்கால்ல வருது, பஞ்சாப்ல வருது. இரட்டை நிலைப்பாடு இல்ல, மொத்த நான் சொல்லல, தான் ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்து ஆளக்கூடிய ஜனநாயக படுகொலை தான் இவங்க செய்யறாங்க. அல்ல, நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்போ ஒர்க் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிளியர்லி டிஃபைன்ட் லிமிட்ஸ் இருக்க வேண்டும். நான் செரி பிக்கிங் பண்ணல, ஃபேக்ட்ஸில் செரி பிக்கிங் பண்ணல. நம்ம ரெண்டு ஆசீர்வாதம் சொன்ன அந்த கருத்து வந்து மிக மிக தவறான கருத்து. என்ன இப்போ நான் சொன்ன விஷயத்தில் 200 201 இதில் தான் கேள்வி இருக்கிறது. 200ல் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தாண்டியும் இவர் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறது. இதோட பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை என்னதான் இருக்கிறது? இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்போ ஒர்க் ஆகும்? அதாவது சென்டருக்கு டிஃபைன்டு பவர்ஸ் இருக்கணும், ஸ்டேட்டுக்கு டிஃபைன்ட் பவர்ஸ் இருக்கணும். அதுக்குள்ளால ஒரு கவர்னர் வந்துட்டு ஸ்டேட்னுடைய பவரை எடுத்துக்கொண்டுட்டு அவர் ஒரு முனிசிபாலிட்டியை மாத்தினா என்ன எப்படி முடியும்னு கேட்கறாங்க. ஆசீர்வாதம் சுருக்கமா சொல்லிருங்க, ஒரு பிரேக் போயிட்டு வந்துடுறேன். அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அது வந்து நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் பத்தி ஒவ்வொரு தடையும் பேசும்போது பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்ட இந்த கருத்தானது அந்த செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு வந்து வலுவை வந்து சேர்த்து கொடுத்துள்ளது. இன்னைக்கு வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அதை வந்து ரீடைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து திரும்பி ரீஇட்டரேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அவங்க ஜுடிஷியரி உள்ளுக்குள்ளார வந்து அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவோட பவரை வந்து உசர் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. அதனாலதான் வந்து இந்த கேஸ வந்து எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கவர்னர் என்னைக்கு வந்து அவர் ஒப்புதல் வழங்கி அது சட்டமாக்கப்பட்டு அது கெசட்ல நோட்டிஃபை ஆகுதோ அதற்கு பிறகுதான் நீங்க கோர்ட்டோட வாசல்லையே போய் நிக்க முடியும். நம்மளுடைய செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்ல, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேற, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கின்ற அந்த பவர்ஸ் வேற. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நீங்க சொல்றது நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். அதாவது ஜுடிஷியரி வந்து சொல்லுது எங்களால வந்து இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுது, ஒத்துக்கிறேன், கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ரெயின்ல இருக்கிறது தான் பிரச்சனையா வருது. பேசலாம் ஆசீர்வாதம். இப்ப இந்த சுற்றுல எல்லாரும் வந்து இதனோட அடுத்த கட்டம், நம்ம முதல் சுற்றுல ரொம்ப சட்ட நுணுக்கங்கள்லாம் பேசணும். அடுத்த அரசியலா பாக்குறப்ப இதனோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே பாஜகனுடைய நபர்கள் வந்து, அதை சார்ந்த நபர்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து எதிர்கட்சி மாநிலங்களுக்கு வந்து செட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ஒரு பக்கம். அடுத்ததாக நீங்க குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது எதிர்கட்சி மாநிலங்களில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு கவர்னர் இருக்கிறானு கூட தெரியாது. ஒரு மாநிலத்திலையும் கவர்னர் இருக்கிறதாவே தெரியல, இன்க்ளூடிங் பீகார் அண்ட் மகாராஷ்டிரா. எங்க கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல கூட கவர்னர் இருக்கிறதாவே தெரியல. எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல பிரச்சனை வருது. இன்னைக்கு ஆனந்த போஸ் பெரிய ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. இது சூப்பரான தீர்ப்பு, பெங்காலினுடைய கவர்னர் சூப்பரான தீர்ப்பு, இந்த மாதிரி இவ்வளவு மசோதாக்கள் எங்கிட்ட இருக்கிறது, இவ்வளவு அனுப்பிச்சிருக்கேன், இதை வந்து கன்சிடரேஷன்ல இருக்கிறது, இதை வந்து நான் அனுப்பேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. அப்ப இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் நோக்கத்தோடு யாரை வந்து தாக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் இன்னொரு டெலிவிஷன் சேனல்ல 3 நாள் முன்னாடி பேசினேன். அதுல சொல்லி இருக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்ல நடக்கின்ற பேட்டில்ஸ் இன்க்ளூடிங் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், நீட், இந்த மாதிரி நிறைய கேசுகள் வந்து வர வேண்டியதா இருக்கிறது. இது எல்லாமே வந்து திமுகவுக்கு பின்னோடைய தான் வருமே தவிர நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக ஒண்ணுமே வராது. திமுகவிலேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதான் அரசாங்கத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ரெண்டு, ஒரு சூப்பர் ஏஜி, ஒரு ஏஜி, இது 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த போட்டியும் வந்து பிரச்சனையா இருக்கிறது. அதனால தமிழ்நாடு பிரச்சனையானாலும் சரி, யாரானாலும் சரி, இங்க வந்தா வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஒருத்தர் வந்து அங்க வந்து அப்பியர் ஆறாரு, அதனால வந்து அந்த ஸ்டாண்ட்ல தான் திமுகவுக்கு போக வேண்டியதா இருக்கிறது. பிரசன்னா, அடுத்த கட்டம் எப்படி போகும்ன்றது? இல்ல, நீங்க ஜனநாயகத்தை உருவாக்கியவர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்டமேதைகள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற புனித தன்மைக்காக ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து சிதைக்கினார்கள். ஆனால் அந்த எல்லாவற்றையும் நசுக்கி சிதைக்கிற ஒரு பணியை தொடர்ச்சியாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் இரட்டை தலைமையை கொண்டு வந்து ஆளுநர்களின் கையில் அந்த ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக ஜனநாயக படுகொலையை பாஜக செய்கிறது. நான் அதைத்தான் அடிக்கோடிட்டேன். நரேந்திர மோடி வந்து கவர்னர் பதவியே தேவையில்லைன்னு பேசினவர், கமிட்டி போட்டு அந்த கவர்னர் பதவியை எடுக்கணும்னு பேசினவர், கால வரையறை நியமிக்கப்படணும்னு சொன்னவர், மாநிலங்களுக்கு என்று சுயாட்சி இருக்கணும்னு சொன்னவர், அதை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றி ஒரு அதிகார மையத்தில் போய் உட்கார்ந்துகிட்டு தங்களுடைய RSS சகைகளை உருவாக்குவதற்கு மாநிலத்தினுடைய எல்லைகளை பயன்படுத்துறாங்கிறதா எங்க குற்றச்சாட்டு. ரெண்டாவது, தொடர்ச்சியா நாங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், நீங்க இப்ப கோர்ட்டுக்கு போனோம் தீர்ப்பு வாங்கணும்னு இல்லை,
ஆர்.என். ரவி தன் பதவிக்காலம் முடிந்து அல்லது பதவிக்காலத்துக்கு முன்பாக இருக்கிற காலத்துல இருந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆர்.என். ரவி எங்களுக்கு தேவை, ஆர்.என். ரவி தமிழ்நாட்டுல இருக்கட்டும், அவர் பேசுற ஒவ்வொன்றும் அரசியலா உங்களுக்கு பலன் அரசியலுக்காக, அரசியல் மட்டும் இல்லைங்க, மக்கள் வயப்படுத்துறோம். அரசியல். அவர் ஆளுநர் இல்ல, RSS காரரு, அத மக்கள் வயப்படுத்துறோம். ஆசீர்வாதம். இது என்னோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இந்த கருத்து 5 பேர் கொண்ட அமர்வு சொன்ன கருத்து என்ன விளைவை அரசியல் களத்தில் ஏற்படுத்தும்? விஜயன், இதுல அரசியல் களத்துல ஏற்படுத்தலையோ இதுல ஜுடிஷியரியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. பிரசன்னா சொல்லும்போது பர்திவாலா இந்த மகாதேவன் இட் வில் ஸ்டாண்ட், அது அந்த ஜட்ஜ்மெண்ட் தொடரும் அப்படின்னு சொன்னாரு. அது தவறு. என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, எனக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்குரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் பத்தியோ அல்லது ஜுடிஷியரி பத்தி என்னுடைய அறிவு கேட்டது வரை அந்த ஜட்ஜ்மெண்ட் 142 ஆர்டிகிளை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அந்த 142 ஆர்டிகிளை நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. எந்த இடத்துல அதுக்குரிய வார்த்தைகளே இல்லையோ, அந்த வார்த்தைகள் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு தேதி மெலன் பாய்ட். ஏன்னா இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் தான் நாங்க பாக்குறோம். அது மொத்தம் எந்த இடத்துல ஓவர் ரீச் ஆச்சோ அது இட் அமௌண்ட்ஸ் டு டிராவசிட்டி ஆஃப் டிராவசிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ். ஏன்னா இது நீதிக்கு புறம்பான ஒரு தீர்ப்பை அவர்கள் கொடுத்துவிட்டு போயிட்டார்கள். ஆக அப்படியாப்பட்ட ஒரு தீர்ப்பை கொண்டாடி அந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு திமுகவினர் பேசினார்கள் என்றால் அது அபத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த நொடி நாம பேசிக்கிட்டு இருக்கிற நொடி இல்ல, இப்ப வரைக்கும் அந்த தீர்ப்பு தான் வேலிடேட் தவிர ஒப்பீனியன் இல்ல. சரி மணி, வாட் ஆசீர்வாதம் சுருக்கமா? இல்ல ஒரு ஆசீர்வாதம் சார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஆசீர்வாதம் சொல்றது ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். நான் அதோட கருத்தியல் ரீதியாக உடன்படலை. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட். பட் அவர் ஃபேக்சுவலி கரெக்ட் நான் பார்க்குறேன். என்னன்னா நல் அண்ட் வாய்டுன்றாரு ஜஸ்டிஸ் பர்திவாலா மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட் 142 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக கிளவராக மோடி கவர்மெண்ட் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு போல, அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு போனாங்க. இப்போ ரெஃபரன்ஸில் 5 ஜட்ஜ் யுனானிமஸ் ரெஃபரன்ஸ் வந்த பிறகு நவ் தே மே கோ ஃபார் ரிவ்யூ. இதுக்கு வந்த பிறகு அல்லது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ எங்க சேலஞ்ச் போனீங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா 142 பாலிசி மேக்கிங் இன்வோக் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஏன்னா இதுக்கு முன்னால பேரறிவாளன் விடுதலை, பீட்டர் பிளீச், KR நாராயண் பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்க ஒழிய பாலிசி மேக்கிங்ல டீம்டு டு பி கிவன் அசென்ட்ன்றது ரொம்ப பெரிய ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ தான். அதுக்கு ரெவ்யூ போல அவங்க ரெவ்யூ போகாம பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போயிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமான ரெஃபரன்ஸ் வந்திருக்குது. எல்லாருமே அப்ப சொன்னாங்க ரிவ்யூ ரிவ்யூ போகாம ரெஃபரன்ஸ் போயிட்டு 5 ஜட்ஜ் பெஞ்சோட ரெஃபரன்ஸ் வந்த பிறகு நவ் தே மே கோ ஃபார் ரிவ்யூ. ஆர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு போலாம். அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த 10 பில்ஸ் இப்ப பாஸ் ஆனது இருக்கு இல்லையா, அதுவே அண்டர் சீஜ். ஆனா திருமணி, பிரசன்னா சொல்லுது இது கருத்து மட்டும்தான். இல்ல, பிரசன்னா தப்பா சொல்றாரு. அது கருத்துன்றது வெளிப்படையா பார்க்கும்போது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சோட ரெஃபரன்ஸை குறைச்சு மதிப்பிடாதீங்கன்ற. அதாவது அந்த ஜஸ்டிஸ் பர்திவாலா ஜட்ஜ்மெண்ட்டுக்கான அப்பீல் கிடையாது இது, நான் ஒத்துக்கிறேன். தட் இஸ் ரெவ்யூ போடல. நவ் இப்போ இவங்க ரெஃபரன்ஸ் மூலமா இந்த ஒப்பீனியன்ஸ் வந்த பிறகு டெஃபினட்டா தே வில் கோ ஃபார் சம் சேலஞ்ச். இன்னொரு பாயிண்ட், கவர்னர்ஸோட பவர்ல டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது அது இன்னும் கிரே ஏரியாஸ், நிறைய டேஞ்சரஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுது. ஏன்னா சில மாநிலங்களில் சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு எதிராக உங்களுக்கு இது சாங்ஷன் கொடுக்கறது, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அண்டர் கேபினெட் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்கணும்னு இருக்குது. அதனால தான் ஜெயலலிதா கேஸ்ல அந்த இன்னமும் பெண்டிங்ல இருக்குது. அந்த ஏரியாலாம் ஓப்பன் ஆகுது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். இது ரொம்ப டேஞ்சரஸான இஷ்யூ தான் நான் பார்க்கிறேன். அண்ணன் நான் தப்பா சொல்றேன் அப்படின்னாரு. நான் என் கருத்துல சாலிடா நிக்கிறேன். என்னை விட அதிக படித்தவர், நிறைய பணியாற்றியவர், அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. இப்ப கொடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் ஒப்பீனியனால லா பைண்டிங் பண்ண முடியுமா, ஒரு தீர்ப்பால லா பைண்டிங் பண்ண முடியுமானா, பாஜக எப்படி, நான் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்றேன், பாஜக சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி ரிவ்யூவுக்கு போகாம, ரிவ்யூ இஸ் த ஒன்லி ஆப்ஷன் ஃபார் ஆல்டர் த ஜட்ஜ்மெண்ட். அது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஜட்ஜ்மெண்ட், ஒப்பீனியனை ஜட்ஜ்மெண்ட் ஆக்க முடியாது. அந்த ஒப்பீனியன்ல இவங்களுக்கு ஃபேவரா வாங்கிக்கிட்டு இந்த ஒப்பீனியனை வச்சு ஜட்ஜ்மெண்ட்டை திருத்த முடியுமா அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டை திருத்த முடியாது. இந்த ஒப்பீனியன் மே இன்ஃப்ளூயன்ஸ் தி ஹியரிங் ஜட்ஜஸ்.
இந்த ஒப்பீனியன் இந்த வழக்கை ரெவியூவோ அல்லது வேற ஏதாவது பெட்டிஷனை போடுறப்ப அந்த நீதிபதிகளினுடைய மனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமே தவிர சட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இரண்டாவது, ஒரு ஆளுநர் என்பவர் மாநில சட்டமன்றத்திற்கு உட்பட்டவர். அந்த எய்ட் அண்ட் அபாய்ட் வந்து சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றம் தான் அதிகம்னு சட்டம் சொல்லுது. இந்த ஒப்பீனியன் சொல்லுது இல்ல அப்படின்னு சொல்லுது. சட்டம் பெரிதா ஒப்பீனியன் பெரிதானா? சட்டம் தான் பெரிது அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன். அது மணியண்ணனுக்கு தவறா தெரிஞ்சா தவறா தெரிஞ்சுட்டு போகுது. நிறைவு சுற்று திரு ஆசீர்வாதம், இந்த தலைப்பு குறித்த உங்களுடைய ஒரு சம்ம பண்ணலாம். இத தலைப்பு குறித்து அதாவது விஜய், இதுவரை 15 தடவை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இது 16வது முறை. அதாவது 1951 ஆரம்பிச்சு இந்த டெல்லி லாஸ் ஆக்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 16வது பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ். இப்போ ஒவ்வொரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்லயும் ஓப்பன் கோர்ட்ல எப்படி ஆர்குமெண்ட்ஸ் நடக்குதோ அதே மாதிரி ஓப்பன் கோர்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தோம், எல்லாரும் கலந்து கொண்டோம். அதை ரெவ்யூ போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேம்பருக்குள்ளார அது நடந்திருக்கும். இதனுடைய லார்ஜர் ராமிபிகேஷன் பத்தி மக்களுக்கு கூட தெரியாம போயிருக்கு. வெளிப்படைத்தன்மை உறுதி செஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக ஒரு நிமிஷம் பிரசன்னா, ஒரு நிமிஷம். பாராளுமன்றம் நான் ரெண்டு பாயிண்ட்ல முடிக்கிறேன். பாராளுமன்றம் சட்டம் இயற்றினாலும் கூட அந்த சட்டத்தினுடைய லீகாலிட்டி அதனுடைய கஸ்டோடியனாக இருக்கிறதுனால, கான்ஸ்டிடியூஷனோட கஸ்டோடியனா இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வெல் வித்தின் இட்ஸ் பவர். கடைசியாக என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அடுத்த கட்டமாக மத்திய அரசு என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். ஐ கேனாட் எக்ஸீட் மை பிரீஃப். ஐ எண்ட் வித் திஸ். பிரசன்னா, உங்க நிறைவு. அவர் சொன்னார்ல, ரெவ்யூ ஹாலுக்கு ரூமுக்குள்ள நடக்கும், அப்படிலாம் நடக்காது. ரெவ்யூக்கு இவங்க ஃபைல் பண்ணாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணாருன்னா ஓப்பன் கோர்ட்ல தான் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ரூமுக்குள்ளலாம் பண்ண மாட்டாங்க. தவறா சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சபரிமலை பெண்கள் வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? அப்ப ஜனநாயகத்தை காப்பாத்துனுச்சா, ஜனநாயகத்தை தூக்கி போட்டுச்சா அப்படின்னு ஆசீர்வாதம் என்ன உங்க ஒப்பீனியன் உண்டு அப்படிங்கிறதையும் நீங்க இங்க சொல்லலாம். ஆக திரும்ப ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியா கேள்வி கேள்வி கவாய் அவர்களே இடி வழக்குல கேட்டிருக்காரு. கூட்டாட்சி தத்துவத்தை நசுக்கிற செயலை இன்ஸ்டிடியூஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக அந்த அடிப்படையில மாநில சுயாட்சி உரிமைகளை நீங்கள் பறிக்க எத்தனைத்தால் நாங்கள் தொடர்ச்சியா சட்ட போராட்டம் மட்டுமல்ல மக்கள் போராட்டத்தையும் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்வார். திருமணி நிறைவு. தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டாட்சி தத்துவத்தின் மீது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உத்வேகம் கொடுப்பதாகத்தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது. இது என்னை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு வேதனையான வருந்தத்தக்க தீர்ப்பு என்று தான் நான் பார்க்கிறேன். ஆர்கே, உங்க நிறைவு கருத்து. இல்லை, இது எந்த அளவுக்கு ஒரு கவர்னர் தன்னுடைய அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அதிகாரங்களை அதுக்கு புறகே போறாரோ, இல்லை என்றால் அதுக்கு வெளியே போறாரோ, அது புஷ் பண்றாரோ, அந்த அளவுக்கு மாநிலங்களும் செய்யும். இதுதான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். எப்படி செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் ஒரு உதாரணம் இருக்கிறது. அவங்க டிஜிபியே கிடையாது. 2022 டிஜிபியே கிடையாது. எல்லாமே ஆக்டிங் டிஜிபி தான். அந்த வழிமுறையை இன்னைக்கு தமிழ்நாடு பின்பற்றி கொண்டு வருகிறது. இது மத்தியில் இருக்கின்ற அந்த யூபிஎஸ்சியினுடைய ஒரு 3 பேர் பெஞ்சு வரணும், இது வரணும், அதில் நீங்க கொடுக்கணும்னு இருக்கிறது. அது யூபி செய்ய மாட்டேங்குது, ஆனால் நாங்களும் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அரசாங்கம் அடுத்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அடுத்து பில் பாஸ் பண்ணாது, கவர்மெண்ட் ஆர்டரா போட்டுரும், ஜியோ போட்டா போறோம்ல. அந்த மாதிரி அந்த வழிகள் செய்யும். அப்ப அரசும் அந்த அரசியல் சாசன அந்த வழிமுறைகளை மீறி கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். மத்திய அரசாங்கமும் RN ரவியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு